ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு அரிசியில் இன்றைக்கி எப்படி குஸ்கா பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சுவை மாறாமல் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேங்க. 3 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துருச்சு. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் அரைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா புதினா இலையை சேர்த்துக்கலாங்க. அரைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்காக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஓரளவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் எடுத்துருக்க அரிசிக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள், உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு. உப்பெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதி வர டைமில் அரிசி சேர்த்துக்கலாங்க. ஸோ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சாப்பாட்டு அரிசியை தாங்க சேர்த்துக்கிறேன். 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி விசில் போட்டுடலாங்க. சாப்பாட்டு அரிசினால் ஒரு 3 விசில் வச்சிங்கனாலே வெந்துடும். 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு கலந்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட குறையல, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நம்மளோட சூப்பரான சாப்பாட்டு அரிசியில் குஸ்கா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மெத்தடில் சீரக சம்பா அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.